நிலையான சுருதி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சமீபத்தில் சகோதரி நான்சியும் அவர்கள் கணவரான ராபர்ட்டும் பியானோ என்ற இசை கருவியை டியூன் செய்தார்களாம். அதாவது டியூன் என்றால் இசையின் சுருதி என்பதாகும். அப்படி டியூன் செய்யும்படியாக பியானோ சுருதி சரி செய்யும் நபர் ஒருவரை அழைத்தார்களாம். அந்த ஸ்ருதி சரி செய்யும் நபர் ஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு இசை குறிப்பையும் ஒரு நிலையான ஸ்ருதிக்கு வரும் வரை சரி செய்து கொண்டிருந்தார்களாம். உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு இசை குறிப்பை உயர்ந்த ஸ்ருதிக்கோ அல்லது குறைந்த ஸ்ருதிக்கோ அந்த டியூனரால மட்டும்தான் மாற்றி அமைக்க முடியும். அந்த டியூனர் ஒவ்வொரு ஸ்ருதியையும் ஒரு நிலையான ஸ்ருதிக்கு சரி செய்ததை நான்சி அவர்கள் கவனித்த போது, இன்று பலர் ஒரு நிலையான சத்திய அளவை மறுத்து வாழ்கிறார்கள் என்று நினைக்காமல் இருக்க முடியவில்லை என்றார்களாம். இன்று பலர் எந்த ஸ்ருதி அவர்களுக்கு சரியாக தோன்றுகிறதோ அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த உணர்வின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். இதனால் குழப்பம், ஏமாற்றம் மற்றும் ஒழுங்கின்மை அதிகமாகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சத்தியமானவர். அவருடைய உண்மை தன்மைதான் மனிதர்களுக்கான முழுமையான மாறாத சத்திய அளவாக இருக்கிறது. நாம் பாவத்தில் விழுந்தவர்களாக இருப்பதால் அந்த முழுமையான சரியான நிலையை நம்மால் அடைய முடியவில்லை. அதனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய சத்திய அளவை நமக்காக முழுமையாக நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்துதான் தேவனுடைய நிலையான ஸ்ருதி. இயேசுவோடு ஒத்து போகாத எதுவும் சத்தியம் அல்ல. உங்களுடைய ஒரு முழு நாளை நீங்கள் செலவிடும் போது நீங்கள் கேட்கும் தவறான ஸ்ருதி போன்ற குரல்கள் எவை? உங்கள் இருதயத்தை நீங்கள் யாருடைய குரலுக்கு ஒத்திசைக்கிறீர்கள்? நாம் நம்முடைய இருதயங்களை இயேசு கிறிஸ்துவின் நிலையான ஸ்ருதிக்கு ஒத்திசைக்கிறோமா? பொறுமையாக ஆராய்ந்து பாருங்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இசை கருவியான எங்களை அனுதினமும் ஒரு நிலையான ஸ்ருதிக்கு எங்களை மாற்றி அமைத்து தாருமையா. உம்முடைய சத்தியத்தின் நிலையான ஸ்ருதியிலே தரித்து இருந்து வாழவும், எங்கள் வாழ்க்கையை உமக்காக மட்டுமே இசைக்கவும், தேவையில்லாத சத்தியம் இல்லாத குரல்களை கேட்டு எங்கள் நிலையான ஸ்ருதியை தவற விடாமல் காத்து கொள்ள உதவி செய்வீராக. ஆமேன். இந்த செய்தி ஜூன் 9, 2025 நான்சி டிமோஸ் வர்கமுத் என்பவரின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.